ஹாய், வெல்கம் டு சிங்கிள் பசங்கள் சமையல் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பீர்க்கங்காய் முட்டை மாசு எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா, பீர்க்கங்காய் 2, பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகா, வெள்ளைப்பூண்டு, அப்புறம் வந்து பீர்க்கங்காயை நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் நம்ம தனியாக. நல்லா வேக வச்சுட்டு அது ஜஸ்ட்டு ஒரு சைடில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். சீரகம், வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, எண்ணெயை ஊற்றிட்டு தேவையான எண்ணெயை ஊற்றிட்டு பூண்டை போட்டுக்குவோம். பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நல்லா வதக்கலாம். சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு அதையும் சேர்த்து நம்ம வதக்கலாம். சீரகம், வெங்காயம், நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு பொன்னிறமாக வந்தவுடனே பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கிட்டு பொன்னிறமாக்கிடணும். அதுக்கடுத்து ஒரு முட்டையை வந்து உடச்சி நம்ம போட்டுடலாம். அதையும் நல்லா பொரித்தோடனே அடுத்து இன்னொரு முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த பீர்க்கங்காயோட நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ தேவையான அளவு பெப்பர் போட்டு நல்லா வதக்கணும்னா நம்மளுக்கு முட்டை மாசு ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது. நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.